அன்பானவர்களே, வேதாகமத்திலே குறிப்பாக இயேசுவினுடைய நற்செய்தியிலே 1/3 பகுதி இயேசு ஆண்டவர் செய்த புதுமைகளையும் நோய்களை குணமாக்கியதையும் தான் காண முடியும். நாம் சில நாட்களாக இயேசுவினுடைய குணமளிக்கும் வல்லமையை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஒரு தொழுநோயாளியை இயேசு தொட்டு குணமாக்கினதை குறித்து நாம் சிந்தித்து ஜெபிக்க இருக்கிறோம். தொழுநோய் என்பது இயேசுவினுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு கடுமையான கொடுமையான வியாதியாக இருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அது ஒரு தொற்று நோயாக இருந்தது. அது மட்டுமல்ல, இது பாவத்தின் விளைவாக, சாபத்தின் விளைவாக வந்தது என்று மக்கள் கருதினார்கள். பொதுவாக இஸ்ராயேல் மக்கள் ஒரு மனிதனுக்கு நோய் வந்தது என்றாலே அது பாவத்தினுடைய விளைவு என்றுதான் கருதினார்கள். ஆகவே தான் இயேசுவிடம் கூட ஒரு தடவை கேட்டார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். அதை போன்றுதான் இந்த தொற்று நோயும் கூட அந்த மனிதன் செய்த பாவத்தினாலே அவனுக்கு வந்த தண்டனை என்று மக்கள் கருதினார்கள். இரண்டாவதாக, இந்த தொற்று நோயானது மிகவும் கடுமையான ஒரு நோயாக கருதப்பட்டதினாலே அவன் சமுதாயத்திலே இருக்க முடியாது, அவன் குடும்பத்தோடு வாழ முடியாது, பிள்ளைகளோடு இருக்க முடியாது. அவன் காடுகளிலே, மலைகளிலே, குகைகளிலே தான் வாழ முடியும். மனிதர்களை கண்டாலே தீட்டு தீட்டு என்று அவன் சத்தம் போட வேண்டும். அவன் மனிதர்களோடு இருக்க முடியாது, ஆலயத்திற்கு செல்ல முடியாது, கடவுளை ஆராதிக்க முடியாது. மிகவும் கொடுமையாக இருந்த காலம், அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த காலங்கள். அவன் மனிதனிடம் வந்து பேசக்கூட முடியாது. இப்படியாக அவர்கள் அனுபவித்த வேதனையானது மிகவும் கொடுமையாக இருந்தது. ஒன்று, நோயினாலே அவர்கள் பட்ட வேதனை, உடலெல்லாம் வியாதி, அதனாலே உடலிலே வருகின்ற துன்பம், கஷ்டம், தாங்க முடியாத வேதனை. இரண்டாவதாக மனவேதனை, சமுதாயத்திலே இருக்க முடியாது, குடும்பத்தோடு இருக்க முடியாது, மற்றவர்கள் அனைவரும் அவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். மூன்றாவதாக, கடவுள் அவர்களை சபித்து விட்டதாக, கடவுள் அவர்களை தண்டித்து விட்டதாக சமுதாயம் கருதியது, பாவியாக ஒதுக்கியது, அதனாலே வந்த வேதனை. இப்படியாக பலவிதமான வேதனைகளினாலே கஷ்டப்பட்டவர்கள் தான் இந்த தொழுநோயாளர்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஒரு தொழுநோயாளி இயேசுவிடம் வந்து அவரிடம் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லி இயேசுவிடம் அவன் செபிக்கிறான். பாருங்கள், அவன் முழந்தாள் படியிட்டு மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறான். இயேசுவால முடியும் என்பது அவனுடைய நம்பிக்கையாக இருந்தது. இயேசு சொன்னார், அவன் மீது பரிவு கொண்டார், அவனுடைய நிலையை பார்த்தார், அவருடைய உள்ளம் உடைந்தது. அந்த மனிதனை பார்த்து சொன்னார், நான் விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொல்லி அவன் மீது தன்னுடைய கையை வைக்கின்றார், தொட்டு குணப்படுத்துகின்றார். அந்த நேரமே அவன் அந்த தொழுநோயிலிருந்து குணமடைகின்றான். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் அப்படித்தானே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இப்பொழுதும் அதை போன்ற ஒரு தொற்று நோயை பார்க்கிறோம். கொரோனா என்ற ஒரு தொற்று நோயை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தொற்று நோயானது தொழுநோயை விட மிகவும் கடுமையாக பரவி கொண்டிருக்கிறது. இன்று தொழுநோய் அதிகமாக இல்லை, ஆனால் கொரோனா நோயானது எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்திலே 5 லட்சத்திற்கு ஏறக்குறைய மக்களானவர்கள் இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்திலே 50,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த கொரோனா நோயினாலே இன்றைய நாளிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியாக இருக்கிறது. யாரையும் தொட முடியாத நிலை. அன்று தொழுநோய் இருந்ததை நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம்.
இன்று இந்த நோய் இருப்பதை நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. பரிசோதனை செய்தால்தான் இந்த நோயை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் இன்று ஒருவரை ஒருவர் தொட முடியாத நிலையிலே இருக்கிறோம். இது அப்படியாக ஒவ்வொரு மனிதனையும் பயமுறுத்துகிறது, பரவிக்கொண்டு இருக்கிறது. அதனாலே தனிமைப்படுத்தப்படுகிறோம், மிகவும் வேதனையோடு இருக்கின்ற நிலையிலே இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒருவரால் மாத்திரம் இந்த நோயை தொட்டு குணமாக்க முடியும். அவர் யார்? அவர்தான் இறைமகன் இயேசு. யாருமே அன்று தொழுநோயாளியை தொடமாட்டார்கள். ஏனென்றால் அது தொற்றாகிவிடும், அது பரவி வந்துவிடும், அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். ஆகவே அன்று தொழுநோயாளியை யாரும் தொடமாட்டார்கள். அதை போன்றுதான் இன்றும் கூட இந்த கொரோனா தொற்று நோயாளியை தொட முடியாமல் இருக்கிறோம், ஒருவரை தொட முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அன்று அந்த தொழுநோயாளியை இயேசு ஒருவர் தொட்டு குணமாக்கினார். இன்றும் இந்த நோய்களை தொட்டு குணமாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இறைமகன் இயேசு. சில நாட்களுக்கு முன்னதாக செல்போன் வழியாக சென்னையிலிருந்து ஒரு வயதான சகோதரர் என்னோடு பேசினார். அவர் கூறினார், ஃபாதர், எனக்கு சர்க்கரை வியாதி மிகவும் அதிகமாகிவிட்டது, சுகர் அதிகமாகிவிட்டது. ஆகவே ஒன்றும் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறேன், இரவிலே தூங்க முடியவில்லை, மிகவும் வேதனை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. கூட இருக்கின்ற உறவினர்களோ கூட பிறந்தவர்களோ பயத்தினாலே இருக்கிறார்கள். எங்கே எனக்கு கொரோனா தொற்று நோய் வந்துவிடுமோ என்று சொல்லி அவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் என்னிடத்தில் அருகிலே வருவதற்கு கூட பயப்படுகிறார்கள். நான் மிகுந்த மன உளைச்சலிலே இருக்கிறேன், மிகுந்த வேதனையிலே இருக்கிறேன், இறந்து போய் விடுவோமோ என்ற பயமானது எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வேதனை மிகவும் அதிகமாக இருக்கிறது, தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். நான் அவருக்கு ஒரு சில வார்த்தைகளை ஆறுதலாக சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபித்தேன். அன்பானவர்களே, இதை போன்று எத்தனையோ பேர் இன்றைய நாளிலே இந்த உலகத்திலே இருப்பதை நாம் காணுகின்றோம். இவர்களையெல்லாம் யார் குணப்படுத்த முடியும்? இயேசு ஒருவரால் தான் குணப்படுத்த முடியும். இப்பொழுது கூட அன்று அந்த தொழுநோயாளியை தொட்டு குணமாக்கிய இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே இருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் தொட்டு குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகனை எங்களுக்காக இந்த மனித உலகத்திற்கு அனுப்பினீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது மனிதனால் தொட முடியாத நோயாளிகளை எல்லாம் தொட்டு குணமாக்கினவரே, உமக்கு நன்றி. தொழு நோயாளின் மீது பரிவு கொண்டவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. என்றும் அந்த இயேசுவினுடைய வல்லமையை இந்த மண்ணுலகத்திலே கொடுத்து கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி. மூவரு தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்பா, கொரோனா தொற்று நோயினாலே லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நோயினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்கே எங்களுடைய வீட்டிற்கு வந்துவிடுமோ, எங்கள் குடும்பத்திற்கு வந்துவிடுமோ, எங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்துவிடுமோ, எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துவிடுமோ, எங்கள் குழந்தைகளுக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி அச்சத்திலே நடுக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, அன்று அந்த தொழுநோயாளின் மீது பரிவு கொண்டீரே, அவன் மீது உம்முடைய கரங்களை வைத்தீரே, நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொன்னீரே, அதே வார்த்தைகளை இந்த நாளிலே நீர் சொல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்று நோயானது காணாமல் போகட்டும் ஆண்டவரே, இந்த தொற்று நோய் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று நோயானது இந்த உலகத்தில் இருந்து அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மனிதனால் கூடாது உம்மால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீர் இந்த நோயிலிருந்து உன் பிள்ளைகளை நீர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, நீர் எங்கள் குடும்பத்திற்கு வரும்படியாக நாங்கள் உம்மை அழைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியின் மீதும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. யோசேப்பு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கியதைப் போல நீர் தொடுகின்ற காரியங்கள் அனைத்தும் துலங்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி. எங்கள் நோய்களை சுமந்தவரே, எங்கள் அக்கிரமங்களை ஏற்றவரே, உம்முடைய காயத்தினால் நாங்கள் குணமடைகிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே.
நீர் உம்முடைய கரத்தை வைத்து எம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை நோயாளிகளையும் குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவனால் முடியாதது உம்மால் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே எங்கள் குடும்பத்திலே யாரெல்லாம் துன்பத்தோடு வேதனையோடு வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறார்களோ, மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளிடம் இருக்கின்ற பிரச்சனைகள் கவலைகளை எடுத்து போடும். இதோ திருமணம் ஆக முடியாத நிலையிலே இந்த தொற்று நோய் காலத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கண்ணோக்கி அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நீர் உம்முடைய ஆசீரை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே கூட ஆண்டவரே கற்பத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையிலே இருக்கிறார்களே, அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் வேலையை இழந்து வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் கண்ணோக்கும். அவர்களுக்கு நீரே வாசல்களை திறப்பீராக. ஒரு வழி அடைகின்ற பொழுது புது வழியை திறக்கிற தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய வழிகளை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை எடுத்து போடும் ஆண்டவரே, வறுமையை எடுத்து போடும் ஆண்டவரே, பொருளாதார நிறைவை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மனிதனால் கூடாது உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.